நாத்தியவாதியை பூரா லைன்ல வாங்க, உங்களை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் வரைக்கும் போயிருச்சு பகவத்கீதை. ஆனா நீங்க இன்னும் கும்முடி பூண்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிருக்கீங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி நடக்குது. நேத்து இந்தியாவுக்கு முதல் வெண்கல பதக்கத்தை மனு பாக்கர் அப்படின்றவங்க 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு பத்திரிகையாளர் போய் அவங்ககிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்க வெற்றிக்கு என்ன காரணம், அதாவது வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்திருச்சு. I read a lot of Gita and all, so what was going through my mind is just do what you are meant to do, do what you are supposed to do and just leave whatever. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் பகவத்கீதை டெய்லி படிப்பேன். இறுதி போட்டிக்கு போகும்போது பகவத்கீதையில இருக்க ஒரே ஒரு வாசகம் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன வாசகம் அப்படின்னா, முடிவை பத்தி யோசிக்காத, உன் கடமையை செய்யு அப்படின்னு. அதனால நான் முடிவை பத்தி எந்த யோசனையும் இல்லாம என்னோட கடமையும் என்னோட முழு முயற்சியும் கொடுத்தேன். அதுக்கான கிடைச்ச வெற்றி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது புள்ள. ஆனா நம்ம ஒரு 40 தற்குறிய ஓட்ட போட்டு நாடாளுமன்றம் வரைக்கும் அனுப்பிவிட்டோம். அது அங்க போய் வருங்காலம் எங்கள் உதயநிதி கோபாலபுரத்துக்கு குண்டியலி விட்டுக்கு இருந்துச்சு.